அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனையோ ஆண்டுகள் நீடித்த சோதனைகளுக்கும் இடர்களுக்கும் பின்னர் இறை தூதராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித தூது இறுதியில் அராபியாவில் வெற்றி பெற்று நிலைத்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான செல்வம் மதீனத்திற்குள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த காலத்தில் இறை தூதரின் பிள்ளைகளுக்குள் ஃபாத்திமா நாயகி மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா நாயகி தம்மிடம் வரும் நேரங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் நீட்டி வரவேற்று தனது பக்கத்திலே அமர்த்தி கொள்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவின் முகத்தில் உள்ள வியர்வையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது துண்டினாலேயே துடைத்து விடுவார்கள். அன்றில் அவருடைய தலையை மெதுவாக நிமிர்த்தி அவருடைய உடல் நலத்தை பற்றி விசாரிப்பார்கள். ஒரு தடவை ஃபாத்திமா நாயகி பெருமானாரிடம் வந்தார்கள். வழக்கம் போல சுகம் விசாரணைகள் பரிமாறிக்கொண்டார்கள். பின்னர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் துக்கத்துடன், தந்தையே, குடும்பத்திலே அதிகம் பேருக்கு உணவு தயாரிக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் 2 மகன்கள் 3, மருமக்கள் 4, எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும் விருந்தினர்கள். இவர்கள் எல்லோருக்கும் நான் ஒருத்தியே சமையல் செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் மிகவும் களைப்படைந்து இருக்கிறேன். இப்பொழுது யுத்த கைதிகளாக பல பெண்களும் மதீனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் என கேள்விப்படுகிறேன். அவர்களில் ஒருத்தியை மட்டும் எனக்கு நீங்கள் தருவீர்களானால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். நடுங்கும் குரலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: என் பிரிய மகளே, நீ இங்கே பார்க்கும் செல்வங்களும் யுத்த கைதிகளும் முஸ்லிம் சமூகத்தின் உடைமை. நான் அதன் பொருளாளர் மட்டுமே. தகுந்த இடங்களில் இருந்து அவற்றை தருவித்து தகுதி உடையவர்க்கு பகிர்ந்தளித்தல் மட்டுமே என்னுடைய பொறுப்பு. என் மகளே, உனக்கு தகுதி இல்லை, எனவே இங்குள்ள எதையும் உனக்கு என்னால் தர முடியாது. உலகம் என்பது செயற்களமாகும். உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பாயாக. களைப்படையும் வேளையில் அல்லாஹ்வை நினைத்துக்கொள். அவன் உதவியை நாடு. அவன் உனக்கு பலமும் சக்தியையும் தருவான் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ்.